எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. சூர்யா, ஒரு நிமிஷம், உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. ஐயா, நீங்களே உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க, நல்லதாவே நடக்கும். என்ன என்ன நடக்குதுங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றத கோவப்படாம கேளு. அப்ப தோரணமலை சாமியார் வீட்டுக்கு வந்தப்ப என்ன சொன்னார் தெரியுமா? சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடந்த நேரம் சரியில்லை, திடீர்னு தாலி கட்டினதால தான் இவ்வளவு பிரச்சனை தொடர்ந்து நடக்குது. அதனால இன்னைக்கு இந்த நேரத்துல இன்னொரு வாட்டி சூர்யாவை நந்தினிக்கு தாலி கட்ட சொல்லி சொன்னார். நான் தாமா சொன்னேன், இன்னைக்கு வரலட்சுமி நோம்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நேரம் நல்லா இருந்துச்சு, வீட்லயும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த நேரத்துல தாலி கட்டுறது நல்லதுன்னு நான் தான் சொன்னேன். ஐயா, அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு முன்னாடியே சொல்லல? சொல்லியிருக்கணும் தான், அதை வச்சு தேவையில்லாம சண்டை சச்சரவு வரும். அதனாலதான் சொல்லல. பரவாயில்லைங்க, ஏற்கனவே சூர்யா நந்தினி கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியல. இன்னொரு தடவை தாலி கட்டட்டும், அதை பார்க்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. அம்மா, உங்க கையால நீங்களே கொடுங்க. இந்தப்பா கட்டு. என்னப்பா சூர்யா, பார்த்துக்கிட்டே இருக்கிற, தாலியை கட்டு. ஆண்டி, நீங்க எங்க கல்யாணத்துக்கு வரல, அதனால அப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் நந்தினிக்கு திடீர்னு தாலி கட்டிட்டேன். அதாவது நான் அவளுக்கு தாலி கட்டுவேன்னு அவளுக்கே தெரியாது. சொல்ல போனா யாருக்குமே தெரியாது ஆண்டி. அப்படி நடந்த கல்யாணம் தான் அது. ஆனா அதே நந்தினிக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல வச்சு நான் எல்லார் முன்னாடியும் தாலி கட்ட போறேன். அப்ப இது ஸ்பெஷல் தாலியா? கரெக்ட். சரி சரி, ஒரு நிமிஷம் இரு சார், இத கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். தம்பி, இத வாங்கி எல்லா கையிலையும் கொடுங்க. டேய் போடா.